நம்முடைய முன்னோர்கள் புலனடக்கம் வேண்டும், அது இறைவனை அடைய வழி என்கிறார்கள். மெய், வாய், கண், மூக்கு, காது, இதனை புலன் 5 என்கிறோம். இப்படி புலன்களால் வரும் இன்பமும் 5 வகைப்படும். இதுவே ஒரு மனிதனின் அழிவுக்கு முக்கிய காரணமாகும். விட்டில் பூச்சி மழை காலத்தில் எரியும் விளக்கை பார்த்து பழம் என்று நினைத்து அதன் அருகில் சென்று தப்பிக்க முடியாமல் தீயில் விழுந்து அழியும். இது பார்வையில் வரும் இன்பத்தால் வரும் துன்பம். மீன்கள் தண்ணீரில் போடப்படும் தூண்டில் புழுவுக்கு ஆசைப்பட்டு அதனை சாப்பிட எத்தனித்து அந்த தூண்டிலில் இறுதியில் மாட்டி உயிரை மாய்த்து கொள்ளும். இது நுகர்தலால் வரும் இன்பத்தால் வரும் துன்பமாகும். பெண் யானையை ஆண் யானை இச்சை கொண்டு துரத்தி செல்லும் போது யானை பாகர்கள் வெட்டி வைத்த குழியில் விழுந்து மாட்டிக்கொள்ளும். இது ஸ்பரிச இன்பத்தால் வரும் துன்பமாகும். புல்லாங்குழலின் இசைக்கு மயங்கி ஆடாமல் அசையாமல் நிற்கும் புள்ளிமான் வேடனிடம் மாட்டிக்கொள்வது கேட்பதால் வரும் இன்பத்தால் வரும் துன்பமாகும். தேனை சுவைத்து கூட்டில் வைத்ததன் விளைவாக வேடர் நெருப்பால் தேன் கூட்டை சுட்டு தேனை எடுப்பதால் தேனீக்கள் துன்புறும். இது சுவைக்கும் ஆசையால் வந்த துன்பமாகும். எனவே ஒவ்வொரு உயிரும் கெடுவதற்கும் அழிவதற்கும் புலன்களே காரணமாகும். அதுபோல உலகில் நம் கண்ணுக்கு முன்னே புலன்களால் அறியும்படியாக அமிர்தமும் வைக்கப்பட்டுள்ளது, விஷமும் வைக்கப்பட்டுள்ளது என்று நாம் உணர வேண்டும் என்பதே சரியான படைப்பின் ரகசியமாக கருதப்படுகிறது. மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை இதுதான் என்று இறைவனே எடுத்து கூறியும், இது பல நெடுங்காலங்களாக பல ரிஷிகளும் முனிவர்களும் தத்துவ ஞானிகளும் அவதார புருஷர்களும் சொல்லி வந்தாலும், இறந்த பிறகு நடப்பதை பற்றி இப்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கிய மனித ஜென்மமாகவே இன்றும் நாம் இருப்பது இறைவனே வருத்தம் கொள்ளும் ஒரு நிகழ்வாகும். அதனால் பயங்கரமான பூகம்பங்கள் தற்காலத்தில் ஏற்படுகின்றன. வரலாறு காணாத சுனாமி போன்ற நிகழ்வுகளால் பல லட்சம் உயிர்கள் அழிந்த சம்பவங்கள் ஏற்படுகின்றன. இருப்பினும் இன்னும் மனிதன் மேலும் மேலும் தவறு செய்வதும் படுபாவச் செயல்களில் ஈடுபடுவதும் தர்மமற்ற ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுவதும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பகவான் கிருஷ்ணரே கலியுகத்தில் இப்படித்தான் நிகழும் என்பதை 5000 வருடங்களுக்கு முன்னரே அர்ஜுனனுக்கு கூறியுள்ளார் என்றால் அது மிகையாகாது.